தலைவிதியை மாற்றும் 5 தெய்வங்கள் யார் தெரியுமா? முதல்ல முருகன் தினமும் 108 முறை சொல்லுங்க. ஓம் சரவண பவாய நமஹ. இன்னும் சிறப்பாக வேண்டுமென்றால் அந்த மந்திரத்தை கைகளால் எழுதி பாருங்கள். அதிசயம் என்ன தெரியுமா? துன்பங்கள், எதிரிகள், தொல்லைகள் அனைத்தும் கரைந்து போய்விடும். அடுத்தது நாம் வெள்ளிக்கிழமை இரவு சுக்கிரஹோரை நேரத்தில் என்று 108 முறை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ. வீட்டில் இருந்த வறுமை கரைந்து போகும். பணப்புழக்கம் நதி போல உங்களை தேடி வரும். மூன்றாவது மகாதேவன் சிவபெருமான். தினமும் 21 முறை ஓம் நமசிவாய நமஹ சொல்லுங்க. கர்ம வினைகள் கரைந்து போய் மனதில் அமைதி வரும். வாழ்க்கை மகிழ்ச்சியாலும் நன்மைகளாலும் நிரம்பும். நான்காவது விநாயகர். எந்த காரியத்தையும் துவங்குறதுக்கு முன்பு ஓம் கணபதியே நமஹ என்று 27 முறை சொல்லுங்க பாருங்க. அந்த காரியம் எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் தடையில்லாமல் வெற்றிகரமாக நிறைவடையும். கடைசியாக உலகை அன்னை அல்லது தாய் என்று அழைக்கப்படுகிறாள். அவள் உலகை காக்கும் சக்தியாகும். தினமும் ஓம் காக்கும் அன்னை போற்றி சொல்லுங்க. வாழ்க்கையில் துன்பங்களை போக்கி அருள் செல்வம் வெற்றி பெற உதவும்.